டாப் மாடல் 8 சீட்டர் வண்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா A to Z ஃபுல்லி ரீஸ்டோர் பண்ணி வண்டி கிரே கலரில் நம்ம ஃப்ரெண்ட்லாம் மாசாக நிற்கிது. ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலேயே செலவு பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்க. வண்டி பெருசாக யூசேஜ் இல்லாதனால ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும். இப்படி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்கோவோட இந்த வண்டி பெஸ்ட்டாகவே இருக்கும். இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும், நல்ல ஹைட் இருக்கும். ஈக்கோவோட உங்களுக்கு ஹைட் அதிகம். இந்த வண்டி கம்ப்ளீட் உங்களுக்கு டிங்கரிங் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்னு A to Z எல்லா ஒர்க்கையும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கும். பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஈக்கோவோட நல்ல பிக்கப்பும் இருக்கும். ஹேண்ட்லிங் நல்லா இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் செம ஸ்மூத்னஸ். இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CH ராயல் கார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுசுகி வெர்சா தான் பார்க்க போகிறோம். நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட்டான குவாலிட்டியில் நல்ல வண்டியெல்லாம் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானம், அப்புறம் குழித்துறை 2 இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுசுகி வெர்சா. அதுவும் பார்த்தீங்கன்னா டாப் மாடல் 8 சீட்டர் வண்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா A to Z ஃபுல்லி ரீஸ்டோர் பண்ணி வண்டி கிரே கலரில் நம்ம ஃப்ரெண்ட்லாம் மாசாக நிற்கிது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2005 மாடல் DX டாப் மாடல். வண்டி மொத்தம் 2 ஓனர், 90,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. எஃப்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோ இருக்குது, ஃப்ரண்ட் ஏசி, ரூஃப் ஏசி இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலேயே செலவு பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் உங்களுக்கு டிங்கரிங் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்னு A to Z எல்லா ஒர்க்கையும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு எந்த ஒரு ஒர்க்குமே வராத அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு 6 மந்த் முன்னாடி தான் இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அடுத்த வண்டிக்கு அப்டேட் ஆனதால இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு நம்ம கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி நம்ம எப்போ சொல்கிற மாதிரி வண்டியில் டெட் ஸ்க்ராட்ச், டிங்கரிங் ஒர்க்குன்னு எதுவும் இல்லை. இன்ஜின் பார்த்தீங்கன்னா 100% கேரண்டியோட நம்ம எடுக்கிறவங்களை எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் நம்ம இந்த வண்டியை கொடுக்க போகிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் ரெண்டுமே புது டயர், ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70% கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர்லாம் லைவாக பார்க்கலாம். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 சீட்டர் ஒரு வண்டி தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிராஸ் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு புதுசாக போட்டுருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் சீட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். தலை எதுவுமே தட்டாது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி இருக்குது. அந்த சைடு 2 ஏசி வென்ட் இருக்குது, இந்த சைடு 2 இருக்குது. கண்ட்ரோலும் இருக்குது உங்களுக்கு. இதில் ஈக்குவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் ஏசி வேறு, அது இதில் பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி எல்லாமே இருக்குது. ஃப்ரெண்டோட டேஷ்போர்டில் எல்லாம் பார்த்துக்கோங்க. வண்டி பெருசாக யூசேஜ் இல்லாதனால ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும். இப்படி புது வண்டி மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஃபேடு எதுவுமே இருக்காது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன். ஏசியெல்லாம் நல்ல கூலிங்காகவே இருக்கும். அப்படி ஃப்ரண்ட் டிரைவர் சீட்லாம் லைவாக பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் டேஷ்போர்டு, எக்ஸ்டீரியர், இன்டீரியர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சீட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். நல்ல ஹைட் இருக்கும். ஈக்கோவோட உங்களுக்கு ஹைட் அதிகம். இந்த வண்டி பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஈக்கோவோட அதிகமாக இருக்கும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்கோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் லைன் வரைக்கும் தான் உங்களுக்கு ஹைட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஈக்கோவோட ஹைட் இந்த வண்டி. அது மட்டும் இல்லாமல் பாடியோட குவாலிட்டி, உங்களுக்கு பில்டு குவாலிட்டி எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்கோவோட இந்த வண்டி பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போய்ட்டு வந்துடலாம். வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்னஸாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹேண்ட்லிங் எல்லாம் நல்லா இருக்குது. பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஈக்கோவோட நல்ல பிக்கப்பும் இருக்கும். ஹேண்ட்லிங் இது நல்லா இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் செம ஸ்மூத்னஸ். இந்த வண்டி வந்த டைம்லலாம் இந்த வண்டி காம்படிஷனில் இருந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஈக்குவலாக ஸ்மூத்னஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட நாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். வண்டி ஐடில் இருந்துச்சுன்னா வண்டி ஆனில் இருக்குது, ஆஃபில் இருக்கானே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வண்டி சைலண்டாக இருக்கும். இன்டீரியரில் எந்த சவுண்டுமே வராது. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வண்டி நிறைய வண்டிகள் இப்போ வந்துருச்சு. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவ்வளோ சைலண்டாக இருந்தால் வேறு எந்த ஒரு வண்டியும் கிடையாது. வெர்சா மட்டும்தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஈக்குவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட குவாலிட்டி ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. வண்டியோட பாடி குவாலிட்டி, பார்ட்ஸோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப புவராக இருக்கும். ஆனால் இந்த வண்டி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். சின்ன பார்ட்ஸாக இருந்தால் கூட அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். சீக்கிரமாக எதுவும் போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும் நம்புறேன். இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஃபுல்லாக ரீஸ்டோரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியில் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ரூஃப் ஏசின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்க்ராட்ச், டிங்கரிங் ஒர்க்குன்னு ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் வண்டியில் ஆயில் லீக், ஸ்மோக்குன்னு எதுவும் இல்லாமல் இன்ஜினில் 100% கேரண்டியோட எடுக்கிறவங்களுக்கு எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் நம்ம இந்த வண்டியை கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,75,000 மட்டும். அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2,75,000, 2,65,000, 2,50,000, 2,40,000, 2,30,000 இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2,10,000 கொடுத்துடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம CH ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நம்ம ஸ்பெஷலாக நம்ம பேசி கம்மி பண்ணி நம்ம இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்திருக்க ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1,88,000 இந்த வண்டியை ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வெறும் 1,88,000 ஒரு 8 சீட்டர் வண்டி எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானத்தில் தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம CH ராயல் கார்ஸ் பிரான்ச் 2ல் தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்த மட்டும் தான் இந்த வண்டி கிடைக்கும். இல்லைன்னா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும்.
அப்படியே இந்த வண்டி பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன கண்டிஷனில் என்னென்ன ரேட்டில் வண்டி கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட் டீலர் ப்ரைஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி ரீஸ்டோர் பண்ண வண்டி இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியில் நிறைய வண்டி போட்டுருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.